வெல்கம் டு iTech Software Academy. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா கமாண்ட்ஸ், HTML கமாண்ட்ஸ். ஸோ HTML கமாண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு லைன் எனக்கு பிளாக் பண்ணணும், சரிங்களா? திஸ் இஸ் மை டெக்ஸ்ட், ஓகே, டெக்ஸ்ட். இந்த லைனை ஆக்சுவலாக எனக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாக் பண்ணலாம். பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா in these lines should not be showed on the output screen. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு less than symbol, exclamation, 2 ஹைஃபன் யூஸ் பண்ணுங்க கண்டினியூவாக. தென் again க்ளோஸ் பண்ணும்போது 2 ஹைஃபன் அண்ட் greater than symbol. ஓகே, இந்த சிம்பிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மல்டிபிள் லைன் ஆர் சிங்கிள் லைன் இதை நான் பிளாக் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு லைனை பிளாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்படியான ஒரு பெரிய கண்டென்ட் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இது இப்போ அவுட்புட் ஸ்க்ரீனில் வேண்டாம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த லைனை பிளாக் பண்ணிடலாம். ஸோ பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைன் வந்து எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகாது. இதை நீங்கள் பிளாக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக, ஸோ விஎஸ் கோட் எடிட்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த லைன் வந்து இந்த கலரில் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.